ஒரு क्वेश्चन உங்களுக்கு வேணானா ஆன்சர் பண்ண வேண்டாம். உங்களது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா சார்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் பண்ணி அவங்கள போய் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் இது ஞாபகம். ஒரே பெண்ணை பார்த்தா மேரேஜ் பண்ணிட்டீங்க. இவ்வளோ போரிங்கா எப்ப பாரு வேலையே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இல்ல? அது வந்து எங்களோட ஒத்து போறாங்க. குடும்பத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஏதாவது பேசி பிரச்சனை உண்டாக்கி இல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க சிரிச்ச மாதிரியே இருக்கீங்க, சிரிச்சிட்டே பேசுறீங்க. உங்க வீட்ல உங்க மனைவி உங்க சிரிப்பை பத்தி என்ன சொல்லுவாங்க? கல்லூரிக்கு போறதே ஒரு ஸ்டைலா போவீங்களா? ஸ்டைல் எல்லாம் கிடையாது. என்னுடைய வேலை பளு. அப்ப நான் வந்து ராயல் என்ஃபீல்டு. உங்களுக்கு பைக்கா காரான்னு இப்போ சும்மா ஒரு கேள்வி கேட்டேன். செடி வாடி போயிருந்தது எங்கேயோ, அதை பார்த்து நீங்க ரொம்ப வருத்தப்படி, அது என்னப்பா என் செடி வாடி போயிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையா உங்களுக்கு அந்த விவசாயம் மேல. நீங்க சொன்னீங்களா வாடி போகுதுன்னு, இந்த செடி வளர்த்ததுக்கு எவ்வளவு கஷ்டம்னு விவசாயத்தை அந்த வாடி போனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாயம், எங்க தாத்தா விவசாயம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே? விவசாய பணியில முழுமையா ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். பிடிச்ச படம் ஏதாவது? அரச கட்டளை நான் அடிக்கடி அந்த காலகட்டத்திலேயே அரசியல் திருமணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது என்ன நடக்குதோ அப்பொழுதே அதை தெரிவித்தார். இப்பெல்லாம் நீங்க படம் ரொம்ப பாக்குறதே இல்ல? படம் திரையரங்கு போய் 20 ஆண்டு ஆகும். நீங்க 74ல வந்து பொறுப்பு எடுத்தப்போ நீங்க நினைச்சீங்களா ஒரு நாள் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்? நான் எதுவுமே நினைக்கல. இளைச்செயலாளராக பணி தோக்கணும், இறைவன் படிப்படியா உழைப்பு. ஏன் சார் அரசியல்வாதிகளை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படணும்னு ஒரு சினிமா பார்த்து அது அப்படி ஆயிடுச்சா? நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பயந்துட்டே பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அந்த சட்டையில வந்து அந்த போட்டோ வச்சிருப்பீங்க இல்ல சார், அது தெரியுற மாதிரி இப்ப கூட வச்சிருக்கேன். அதான் அது எப்போ ஃபர்ஸ்ட் வச்சீங்கங்கிற ஞாபகம் இருக்கு? அம்மா நாங்க வந்து தலைவருக்கு பின்னாண்ட அம்மா தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதை மட்டும் இல்லை, அவர் வழியிலே செயல்பட வேண்டும் என்பது இந்த புகைப்படமே வந்து நமக்கு ஒரு வலிமை. ஸ்டேஜ்ல உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, எனக்கு துணை, அந்த வீடியோ கூட நாங்க வச்சிருக்கோம். அது நீங்க எப்ப போட்டு பாப்பீங்களா? மனசுக்குள்ளேயே இருக்குது, போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது இல்ல. கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அந்த சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். அவங்களை மிஸ் பண்றீங்களா? பழனிசாமி அவர்களா இருந்தீங்க, அப்புறமா எடப்பாடியார் அப்படின்னு ஒண்ணு வந்து. நான் வந்து பழனிசாமி தான் என்னுடைய லெட்டர் பேர் வந்தது, அம்மா தான் எடப்பாடின்னு.